ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைந்த சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி சற்றுமுன் திடீர் பரபரப்பு. அதாவது தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்பட்ட 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுவது என சட்டப்பேரவைத் தலைவர் எடுத்த முடிவு சரியானதுதான் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அந்த வகையில் சட்டப்பேரவையில் தாவேகா அரசு கடந்த மே 13ஆம் தேதி நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தது. அப்போது 25 அதிமுக எம்எல்ஏக்கள் கொறடா உத்தரவை மீறி தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதற்கு பிறகுதான் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் அளித்தார். இதற்கிடையே அதில் 4 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் எஞ்சிய 21 பேரும் மன்னிப்பு கோரியதால் அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை திரும்ப பெறுவதற்காக பழனிசாமி மீண்டும் பேரவைத் தலைவருக்கு கடிதம் கொடுத்தார். இதனையடுத்துதான் அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக உத்தரவிட்டார். பேரவைத் தலைவரின் இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் பி.வி. செல்வகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் கட்சி கொறடா உத்தரவை மீறி செயல்பட்ட அந்த நிமிடமே அவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கின்ற போது அவர்கள் மன்னிப்பு கோரிவிட்டனர் என கூறி மீண்டும் அவர்களை கட்சியில் சேர்த்தது தவறு. அவர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதும் தவறு என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி நீதிபதி ஜி. அருள்முருகன் அமர்வு பிறப்பித்த உத்தரவு கட்சி மாறி வாக்களித்த எம்எல்ஏக்கள் 15 நாட்களுக்கு பின் மன்னிப்பு கோரியதை அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டப்பூர்வமாக ஏற்றுள்ளார். கட்சிக்குள் நடைபெறும் இந்த நிகழ்வு குறித்து வெளிநபர் ஒருத்தர் கேள்வி எழுப்ப முடியாது. பொதுச் செயலாளரின் கடிதத்தை ஏற்று பேரவைத் தலைவரும் எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டுள்ளார். இதில் எந்த தவறும் இல்லை, அவர் எடுத்த முடிவு சரிதான் என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். அதிலும் முக்கியமாக நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் தங்களுக்கு பதவி கிடைக்காத ஆத்திரத்தில் தனி அணியாக செயல்பட்டு கட்சிக்கு துரோகம் இழைக்கின்றனர் எனவும் 5000 கோடிக்கு மேல் சொத்து வைத்துள்ள விஜய் அரசு கஜானா பணத்தில் எம்எல்ஏக்களுக்கு தலா 30 லட்சம் மதிப்பிலான கார்கள் மற்றும் சலுகைகளை வாரி வழங்குகிறார் என விமர்சித்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். அதிமுக சார்பில் திண்டுக்கல் தனியார் திருமண மண்டபத்தில் அம்மா பேரவை சார்பில் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பின் நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசியதாவது: சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையின் போது முன்னாள் அமைச்சர் ஐ. பெரியசாமி பேசியதற்கு அப்போதைய அமைச்சர் பதிலளித்தார். அப்போது குறுக்கிட்ட கே.என். நேரு மற்றும் ஏவா வேலு ஆகியோருக்கு எதிராக கடந்த கால ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் குறித்த 3 தொகுதிகள் அடங்கிய ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். புத்தகத்தை திறக்க வைத்து விடாதீர்கள் என்று முதலமைச்சர் எச்சரித்ததும் தங்களுக்கு மடியில் கனமில்லை என்று கூறி அந்த புத்தகத்தை திறக்கச் சொல்ல துணிவில்லாமல் ஐ. பெரியசாமி, கே.என். நேரு, ஏவா வேலு ஆகிய மூவருமே மௌனம் காத்தனர். ஊரக வளர்ச்சித்துறை மட்டுமின்றி இன்னும் 30க்கும் மேற்பட்ட துறைகளில் உள்ள ஊழல்களும் வெளிவர வேண்டும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு. சவுதியில் உயிரிழந்த தமிழக மீனவரின் உடலை மீட்க கோரி எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர முயன்ற போது சபாநாயகர் 5 நாட்கள் அனுமதி மறுத்து மெத்தனமாக செயல்பட்டார். எடப்பாடியாரின் வெளிநடப்பு மற்றும் தொடர் அழுத்தத்திற்கு பிறகே 6வது நாளில் அனுமதி வழங்கப்பட்டது. மக்களின் உயிருடன் தொடர்புடைய அவசர பிரச்சனைகளுக்காக எடப்பாடியார் தொடர்ந்து உறுதியாக குரல் கொடுத்தும் வருகிறார். 5000 கோடிக்கு மேல் சொத்து வைத்துள்ள விஜய் அரசு கஜானா பணத்தில் எம்எல்ஏக்களுக்கு தலா 30 லட்சம் மதிப்பிலான கார்கள் மற்றும் சலுகைகளை வாரி வழங்குகிறார். குதிரை பேரம் மூலம் எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவதை தடுக்கவே மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது. ராஜினாமா செய்த 6 எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் கொறடா உத்தரவை மீறியதற்காக அவர்களின் பதவியை ரத்து செய்ய எடப்பாடியார் உச்சநீதிமன்றம் வரை சட்ட போராட்டம் நடத்தியும் வருகிறார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமை தொகை மற்றும் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் வழங்கப்படவில்லை. அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். திருமண நிதி உதவியாக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கப்படவில்லை. பள்ளி மாணவர்களுக்கு 15000. 5 ஏக்கருக்குட்பட்ட விவசாய கடன் உள்வே தள்ளுபடி. மாதந்தோறும் மின் கட்டண கணக்கீடு 200 யூனிட் இலவசம் ஆகியவை நிறைவேற்றப்படவில்லை. பால் கொள்முதல் விலையை 44 ரூபாயாக உயர்த்துவதாக கூறிவிட்டு தற்போது 41 ரூபா மட்டுமே அறிவித்து விவசாயிகளை ஏமாற்றி உள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் பழக்கம் அதிகரித்துள்ளது.
நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்கள் தங்களுக்கு பதவி கிடைக்காத ஆத்திரத்தில் தனி அணியாக செயல்பட்டு கட்சிக்கு துரோகம் இழைக்கின்றனர். தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களே கட்சியில் நீடிக்க முடியும். துரோகம் செய்தவர்கள் அதற்கான பலனை அனுபவிப்பார்கள். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வழியில் கட்சியை வழிநடத்தும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை வலுப்படுத்த தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்றார். அது மட்டுமில்லாமல் அதிமுகவின் நிலவும் உட்கட்சி பூசல்களுக்கு இடையே முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழுவுக்குள் தற்போது விரிசல் ஏற்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பேசிய அதிருப்தி தலைவர்களில் ஒருவரான சி.வி. சண்முகம், நாட்டிலேயே முதல் முறையாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 162 பயன்படுத்தி மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீட்டை வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என பாராட்டி பேசினார். அதேபோல மற்றொரு அதிருப்தி தலைவரான நத்தம் விஸ்வநாதனும் பேரவையில் பேச வாய்ப்பளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவித்து உரை நிகழ்த்தினார். அதற்கு முன்னதாக மூத்த தலைவர் தங்கமணி மீண்டும் எடப்பாடியார் அணியில் இணைந்த நிலையில் தற்போது அதிருப்தி பிரிவைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் எடப்பாடியாரை ஆதரித்து வெளிப்படையாக பேசி வருவது வேலுமணி அணியினரிடையே பெரும் கலக்கத்தையும் அதிமுகவின் உட்கட்சி அரசியலில் புதிய திருப்பத்தையும் ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் ஆளும் கட்சியின் அமைச்சரவை முடிவுகள் மற்றும் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள முக்கிய அறிவிப்புகள் அனைத்தும் எதிர்க்கட்சிகளுக்கு முன்கூட்டியே எப்படி தெரிய வருகிறது என்ற கேள்வி தற்போது அரசியல் அரங்கில் பெரும் விவாத பொருளாக மாறி உள்ளது. சட்டமன்ற கூட்டத்தொடரில் எந்தெந்த விவகாரங்கள் எழுப்பப்படும் என்பது தொடங்கி அமைச்சர்களின் திட்டங்கள் மற்றும் அறிவிப்புகள் வரை அனைத்தும் எதிர்க்கட்சிகளின் கைக்கு உடனடியாக எப்படி சென்று சேருகிறது என்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது. முக்கிய பொறுப்புகளில் உள்ள சில அதிகாரிகள் மூலம் இந்த தகவல்கள் தொடர்ந்து கசிந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்காலத்தில் முதல்வரால் வெளியிடப்படவிருக்கும் முக்கிய திட்டங்களுக்கும் இதுபோன்று முன்கூட்டியே கசிந்து விடுமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. ஊழல் தடுப்புத்துறை தொடர்பான முக்கிய நிகழ்வுகளும் இதே போன்று ரகசியமாக பாதுகாக்கப்படாமல் அனைவருக்கும் தெரிய வருகிறது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி அமைந்து 100 நாட்களை கடந்தும் எதிர்க்கட்சிகளுடன் தொடர்பில் இருக்கும் அல்லது முந்தைய கட்சிகளின் ஆதரவு பெற்ற அதிகாரிகளை கண்டறிந்து நீக்க தவறியது உளவுத்துறையின் கடுமையான தோல்வியாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் எடுக்கப்படும் முடிவுகள் மற்றும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்ட உள்ள அறிவிப்புகள் அனைத்துமே எதிர்க்கட்சிகளுக்கு தெரிந்து விடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடர் மானிய கோரிக்கைகளிலும் ஒவ்வொரு அமைச்சர்களின் அறிவிப்புகளும் எப்படி எதிர்க்கட்சிகளுக்கு தெரிய வருகிறது என்ற சந்தேகமும் எழுந்து வந்தது. அதிலும் முக்கியமாக அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகா மீதே அதிருப்தியில் இருந்தது கூட முன்கூட்டியே காரணமாக சொல்லப்படுகிறது. யார் மூலமாக ரகசிய தகவல் கசிகிறது என்ற சந்தேகமும் முதல்வருக்கே எழுந்துள்ளதால் முதல்வர் விஜய் திடீர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதன் பேரிலேயே அதிமுகவைச் சேர்ந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள் தாவேகாவிலிருந்தும் விலகி விரைவில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர்கள் திமுகவில் இணைய உள்ளார்கள் என்ற தகவலும் வெளிவந்துள்ளது. இதற்காக ஸ்டாலின் அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் முதல்வர் விஜய் ஈடுபட உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏக்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.